பிக் பாஸோட இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் குறிப்பாக கிரெடிட்டை ஸ்டீல் பண்ணது யாரு அப்படின்ற கேள்வி விஜிஎஸ் கேட்க பல பேர் பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்றதுக்கான உதவியாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த டாஸ்க் ஹோட்டல் பிக் பாஸ் ஆஹா ஓஹோ ஹோட்டல். நான் இந்த வேலையை பார்த்தேன், கிரெடிட் எனக்கு கிடைக்கல, வேற ஆளுக்கு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கேள்வியை விஜிஎஸ் கேட்குறாரு. கரெக்ட், நியாயமான கேள்வி தான். ஏன்னா அதில் பல பேருக்கு வந்து வேலை செஞ்சதுக்கான ஊதியம் கிடைக்கல அப்படின்றத ஒரு பெரும் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு. இதை சொன்ன உடனே முதல்ல எழுந்துக்கிறது யாருன்னா எஃப்ஜே. ஒரு வேலை எஃப்ஜேக்காகவோ இதை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அப்படின்ற டவுட் நமக்குமே வருது. கார்னிவல் ஐடியா அமிட் கொடுத்துருந்தாரு, சூப்பராக இருந்துச்சுன்றாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்கன்ற சொன்னாங்க. ஓகே, ஸோ ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காரு எஃப்ஜே அமித்துக்கு. அந்த ஐடியாவை அமித்துக்கு பாராட்டு இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் இது நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற எனக்கு ஒரு கிரெடிட் வாங்கி கொடுத்துருக்கலாம். எனக்கு எதுவுமே கொடுக்கல சார், ஆனால் அவர் கிரெடிட்டை வாங்கி தேங்க்யூ, ஐடியா கொடுத்தது நான் தான் அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்ல, ஒன்றுமே சொல்ல. அவர் பாட்னு கிரெடிட் வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறார். ஓகே சரி, அவர் எதர்ச்சியாக சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னாரான்றது ரெண்டு இருக்கும். ஆனால் அவரே சொல்லியிருக்காரு, நான் மறந்துட்டேன், சீரியஸ்லி ஐ ஃபர்காட், நாமங்கிறது தான் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அமித் அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிற பர்சனாலிட்டி எல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்லை, அமித் வந்து வாலண்டரியாக அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்றது எனக்கு தோணுது. பட் அவர் மறந்து தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். யாராவது கிரெடிட்டை எடுக்கணும்னு நினைப்பாங்களா? ஸோ ஐ டோன்ட் நோ. அதில் வந்து எனக்கு 50-50 காலில் தான் இருக்குது மக்களே, அது நம்ப முடியல என்னால். அடுத்து அரோரா என்ன சொல்கிறாங்க, பிரியங்கா மேம் எஃப்ஜே ஆக்ட் நல்லா இருந்துச்சு, பட் அதை பண்ண வேணான்னு சொன்னது அமீட் தான் அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயத்த. ஸோ எஃப்ஜே இன்னொரு ஆக்ட் பண்ணியிருக்காரு, அது கெஸ்டெல்லாம் கவர்ந்துருக்கு, அது பிடிச்சிருக்கு, இதெல்லாம் இருக்குது. பட் அதை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள், கெஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அது பண்ண வேண்டான்றது நிறுத்தது அமித் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்கிறார். கெஸ்ட்டு நல்லா இருந்த விஷயத்தை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், லாஜிக்கே எனக்கு இடிக்குதுல அப்படின்னும் போது உடனே அமித் கிட்ட போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அதை சொல்லுங்கன்னு சொன்னார். யார் சொன்னது அப்படின்னு விஜிஎஸ் கேட்குறாரு. கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்ல சொன்னாங்க சார், அதான் யார் சொன்னது, தீபக் சொல்ல சொன்னார் சார் அப்படின்னு. உடனே என்கிட்ட டேரெக்டாக சொல்லலை, தீபக் சார் என்கிட்ட சொல்லலை, டேரெக்டாக சொல்லலை சார் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்ல, சரி விடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, தீபக் தானே சொன்னார், அவரையே கூப்பிட்டு கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தீபக் இந்த ஸ்டேஜில் பேச வராரு. பாவம், இந்த விஷயத்தில் அமித்துக்கு தான் ரோஸ்ட் வரப்போகுதுன்றது தான் நான் சொன்னேன்ல காலைல வீடியோலேயே. ஸோ இதில் அமித்துக்கு ரோஸ்ட் விடும், எஃப்ஜேக்கு ரோஸ்ட் விடும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேருக்கு ரோஸ்ட் வரதுக்கான ஆக்சுவலி இந்த ப்ரோமோவில் வந்துச்சுல 3 பேர், இந்த 3 பேருக்குமே இன்றைக்கி ரோஸ்ட் இருக்குது. அதுதான் அல்டிமேட்டே. ஒரு பக்கம் அமித்துக்கு இந்த கிரெடிட்டை நீங்கள் ஸ்டீல் பண்ணிட்டீங்க ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோஸ்ட் விடும். அது அவருக்கு பாசிட்டிவாக தான் போய் அமையும். அமித் வந்து இன்டென்ஷனலாக பண்ணியிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். அது அவருக்கு பாசிட்டிவாக போய் முடியும். ஓகே, 1. 2வது வர கெஸ்ட் இருக்கார்ல தீபக் அவர்கள், அவருக்கு பாவம் மனக்குமுறல் அதிகமாக இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த 3 நாள் வீட்டுக்குள்ளே இருந்து போய் ஒரு மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் தகவல் வந்திருந்தது. ஓகே, அந்த அளவுக்கு செம காண்டில் இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே போய் கண்டஸ்டன்ஸ் பண்ண ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், பிக் பாஸை மதிக்கலை, இவனுங்களை எதுக்கு இந்த பிக் பாஸில் போட்டாங்க அப்படின்றதா இருக்கட்டும், இந்த பிக் பாஸோட அந்த ஒரு குவாலிட்டியும் ஸ்டாண்டர்டும் அடி வாங்குது அப்படின்றதா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விதத்தில். ஸோ இவர் தீபக் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. அதை இங்கே ஓப்பனாக போட்டு உடைக்கிறேன். ஓகே, ஐ மீன் சொன்னாங்க, அவங்க டீம் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சொன்னதாக அந்த தகவல் நமக்கு காது மூலமாக வந்து கேட்டுச்சு. அதை அப்படியே சொல்லிடுறேன். இதுதான் அங்கே பாயிண்ட்டு. பாவம், அவர் நினச்சா நமக்கே பாவமாக இருக்குது. அந்த குமுறலை இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து ஓப்பனாக போட்டு உடச்சி அதை பல பேருக்கு தெரிய வைப்பார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னொரு பக்கம் அந்த எஃப்ஜேக்கு வந்து ஏதோ ஒரு சர்க்காஸ்டிக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ரோஸ்ட் விடும். அடுத்தது கிரெடிட் ஸ்டீலர்னா யாரு, நம்ம வியானா அக்கா பேரை சொல்ல கிரெடிட் ஸ்டீலரில். ஏன்னா அவங்க வந்து இது இருக்குல்ல, திவ்யா வந்து சிக்கனும் பொரிச்சது அவங்க தான், மீன் வறுத்தது அவங்க தான். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கன் திவ்யா வறுத்தாங்கன்னு பாராட்டு கிடச்சிருக்கு, ஆனால் மீன் இது பண்ணது திவ்யா தான், அதுக்கான பாராட்டு திவ்யா கிடைக்கல. ஆனால் மேடம் எடுத்துகிட்டு போய் டெக்கர் இதெல்லாம் பண்ணி மேடம் பாராட்டு வாங்கிடுவாங்க. ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும்னா அந்த சாண்ட்ரான்ற இருக்காங்க இல்லையா, கிச்சனில் அதிகபட்சமான வேலைகள், அதிக டிஷ்ஷஸ் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா தான்.
ஆனால் அதுக்கான பாராட்டுகளோ கிரெடிட்டுகளோ சாண்ட்ராக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த கிரெடிட்டெல்லாம் எடுத்தது யாருன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் கிரெடிட் ஸ்டீலர் ஒரு பக்கம் வியானா இருக்கிறார்கள் அப்படின்றது தான். வியானா பேரும் வரும், வியானாக்கும் ரோஸ்ட் விழுவும் அப்படின்றத நம்புவோம் நம்ம. ஸோ அந்த கிரெடிட் ஸ்டீலரில் வியானாக்கு ஒரு ரோஸ்ட், இவங்க 2 பேர். வேறு யார் கிரெடிட் ஸ்டீல் பண்ணா, வேறு யாரும் எனக்கு பெருசாக தெரில. கிச்சன் டீமில் தான் பெருசாக கிரெடிட் போன மாதிரி அடி வாங்கின மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. இது ஒன்று. 2வது எஃப்ஜே அண்ட் அமித், இந்த 3 பேருக்குள்ளே நடக்கிற கான்ட்ரவர்சி தான் இன்னைக்கு எபிசோடில் இந்த டாப்பிக்கில் வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.